இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக பொருளாளர், மக்களவை குழுவினுடைய தலைவர், என்னுடைய அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, மகளிர் அணியினுடைய தலைவர் திருமதி விஜயா தாயன்பன் அவர்களே, மகளிர் அணியினுடைய செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களே, மகளிர் தொண்டரணியின் செயலாளர் திருமதி நாமக்கல் ராணி அவர்களே, மகளிர் அணி, மகளிர் தொண்டரணி, மகளிர் பிரச்சார குழு, சமூக வலைதள பொறுப்பாளர்கள், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள், மாவட்ட மாநகர மகளிர் அணியுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நிர்வாகிகள், என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மகளிர் அணியின் சார்பில் இந்த எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், மகளிர் அணி, மகளிர் தொண்டரணி செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தலுக்கு முன்ன வெல்லும் தமிழ் பெண்கள் மண்டல மாநாடுகள், வீடு வீடாக போய் பிரச்சாரம், சமூக வலைத்தளத்தில் செயல்பாடுகள்னு மகளிர் அணியை சேர்ந்த நீங்க எல்லாரும் மல்டி டாஸ்கிங் அணியா, அதாவது பல்வேறு பணிகளை செய்கிற அணியா மிக எழுச்சியோடு செஞ்சு முடிச்சிங்க. கழகம் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளுக்கு உங்களுடைய முயற்சிகளும் முக்கிய காரணமாக அமைந்தது என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது. அதற்காக நான் முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை உங்கள் அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ எதிர்கட்சியா இருக்கிற நாம மீண்டும் ஆளுங்கட்சியா மாறணும்னா இன்னும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படணும். அதுக்கான களமாகத்தான் இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 6 மாசம் கூட விமர்சனம் பண்ணாம இருக்கிற மாதிரி இந்த ஆட்சி நடக்குமா அப்படின்னு நான் கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகளில் பேசினேன். ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளில் நான் பேசினேன். உடனே அதை உண்மைக்கு மாறாக திரிச்சு ஆட்சியை கவிழ்க்க சதியா அப்படின்னு கேட்டு நம்ம எதிரிகள் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லிட்டேன். இன்னொரு முறையும் இந்த கூட்டத்தில் நான் தெளிவா சொல்ல விரும்புகிறேன். திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்க்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியா செய்யும். இந்த ஆட்சியினுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. கடந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை மகளிருக்கான ஆட்சிதான் என்பதை பற்றி இங்க எனக்கு முன்னால் தலைமையேற்று பேசிய சகோதரி கனிமொழி அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள்.
முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தான விடியல் பயணத்தை தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஏராளமான புதுமையான திட்டங்களை நாம தான் உருவாக்கணும். அது மக்களுக்கு சரியா சென்றடைதான பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் எலெக்ஷன் நேரத்தில் கூட பெண்களுக்காகத்தான் நிறைய வாக்குறுதிகளை நாம் கொடுத்தோம். குறிப்பா சொல்லணும்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிற இல்லத்தரசி திட்டம். அது மட்டுமா, உரிமை தொகை உயர்வுன்னு இப்படி நிறைய இருக்கு. ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். இப்போ அதான் இப்ப இருக்கக்கூடிய நிலை. சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்கன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு முன்பு பேசிய தங்கை கனிமொழி சொன்னார, சமீபத்தில் திருவைகுண்டத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. இது பத்தி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லையும் சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதா செய்திகள் வந்துச்சு. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பத்தி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதா இருக்கணும்னு சொன்னார். ஆனா இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேகா நிர்வாகிகள் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. பிரச்சாரத்தில் பேசும்போது தாவேகா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தாவேகா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனா என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாத்திக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிக்க வச்சார். இப்ப அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடியா தன்னுடைய கட்சியில இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. உதவின்னு கேட்டப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் இதை பத்தி கேட்கிறப்ப தர்ம சங்கடத்தை தவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில பல பேருக்கு இடையே ஒருத்தரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும், அப்படிதான் வாய்ப்பு கிடைக்கும்.
எத்தனையோ தொண்டர்கள் உழைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை இவங்க வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இத்தனை பேருடைய உழைப்புல வெற்றி பெற்றுட்டு வாக்குப்பதிவின் போது கைவிரல்ல வச்ச மை அழிகிறதுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனநாயக சக்திகள் நியாயமா இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? ஒரே மாசத்துல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆஃபர் தாவேக்காவில் கிடைச்சிருக்குன்னு பேசணுமா வேணாமா? ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க சொல்றாரே தவிர அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தி ஒட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு பாருங்க. பாலியல் வன்முறைகள், அறிவால் வெட்டு, பெட்ரோல் குண்டு வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது விமர்சிக்காம இருக்க முடியுமா? வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரலாம், ஆனா பொதுமக்களுடைய பாதுகாப்பு பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? நேற்று முன்தினம் டெல்லியில பிரதமர் தலைமையில் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் போயிருக்கிறார். அங்க போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும், நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றையும் தன்னுடைய உரையில அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். அதே சமயத்தில் பேசுனது நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன் வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன், இப்போ பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம, கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை, ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா?